அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உபஷ்ஷிர்க யா ஹபீபல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யகூல், அல்லாஹ் இது சம்பந்தமாகவும் ஒரு செய்தியை கேட்டு சொன்னான், கத் ஹர்ரம்துல் ஜன்னத அலா ஜமீல் அன்பியாஇ வல் உமம் ஹத்தா தத்குலஹா வ அன்த வ உம்மத்துக். இவ்வளவு அற்புதமான வார்த்தை. நாயகமே, அல்லாஹ் சொன்னா, கத் ஹர்ரம்துல் ஜன்னத அலா ஜமீல் அன்பியாஇ வல் உமம், எல்லா நபிமார்களுக்கும் எல்லா உம்மத்துகளுக்கும் இந்த சுவனத்தை ஹராமாக்கி விட்டேன், நீங்களும் உங்களுடைய உம்மத்துக்களும் நுழையும் வரை. அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் இந்த உம்மத்தில் பெரும் பகுதியை தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு சுவனம் அனுப்புவதாக சொன்னான். இன்னும் பெரும் பகுதியை உங்களுடைய சிபாரிசை கொண்டு அனுப்புவதாக சொல்லிவிட்டான் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மலர்ந்து சொன்னார்கள், அல்ஆன தாபத்து நஃப்ஸி, அல்ஆன தாபத்து நஃப்ஸி, இப்போதுதான் என்னுடைய இதயம் குளிர்ந்து போய் இருக்கிறதுன்னு சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு ஒரு கிருபையான நபி. சத்தம் கொடுத்தார்கள், உதுயா மலக்கல் மௌத், மலக்கல் மௌத்தே வாங்க. இப்ப கூப்பிடுறாங்க மலக்கல் மௌத்தை. மலக்கல் மௌத் வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க. இல்ல அந்த இடத்துல உதுயா மலக்கல் மௌத் ஃபந்தஹி இலாமா உமிர்த, உங்களுக்கு என்ன வேலை தரப்பட்டதோ அதை இப்ப நீங்க செய்யலாம். என்னுடைய கல்வி திருப்தி அடைந்து விட்டது. என் உம்மத்தை பற்றிய சுப செய்தி ஜிப்ரீல் சொல்லிவிட்டார். அல்லாஹ் சொன்னதாக, எனவே என்னுடைய பணி முடிந்தது, என்னுடைய ஆசை முடிந்தது, என்னுடைய கவலை நீங்கியது, இப்ப நீங்க வாங்க, உங்க வேலை நீங்க செய்யுங்க என்று சொன்னார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அல் ஃபிராக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு ஃபாத்திமா நாயகி ஓடி வர்றாங்க. நாயகமே, என்ன மலக்குல் மௌத் அழைக்கிறீங்க? ஆம் ஃபாத்திமா, பொறுமையா இருங்க, நீங்க கலங்கக்கூடாது, குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இது சம்பந்தமான செய்திகள் நிறையவே இருக்கிறது. நான் எந்த அளவுக்கு சுருக்கி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சுருக்கி சொல்லி இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மலக்குல் மௌத்தை தாங்கள் அழைக்கிறீர்களே, நான் எப்போது உங்களை சந்திப்பேன்? فمتى ألقاك يا رسول الله؟ قال لها يا بني تلقاني يوم القيامة عند الحوض. ஃபாத்திமா, நீங்க கவலைப்படக்கூடாது, என்ன நீங்க ஹவுதுல் கௌதர் அருகில நீங்க சந்திப்பீங்க, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான், நிச்சயமாக நீங்கள் என்னை சந்திப்பீர்கள். ஃபஇன்னம் அல்கக யா ரசூலல்லாஹ், ஒருவேளை ஃபாத்திமா நாயகி கேட்கறாங்க பாருங்க, ஹவுதுல் கௌதர் பக்கத்துல நான் சந்திக்க முடியலன்னா கோடான கோடி மக்கள் அல்லவா முன்னெடுத்துக் கொண்டிருப்பார்கள் உங்களுடைய திருக்கரம் பற்றுவதற்கு, அந்த இடத்திலே உங்களை நான் சந்திக்க முடியவில்லை என்றால் தல்கானி இந்த மீசான், பாத்தீங்களா, என்னை நீங்க மீசான், நன்மை தீமைகளை நிறுக்கக்கூடிய அந்த இடத்தில் என்னை நீங்கள் சந்திக்கலாம். ஃபஇன்னம் அல்கக யா ரசூலல்லாஹ், நாயகனே, அங்கேயும் நான் உங்களை சந்திக்கவில்லை என்றால் தல்கானி இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தின் அருகிலே நான் இருப்பேன். ஃபாத்திமா, அங்கேயும் என்னை நீங்கள் சந்திக்கலாம். பொதுமக்களாகிய ஆஷிக்குர் ரசூல் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பு கொண்ட உஷாக்குர் ரசூல், நபியின் மீது அன்பு கொண்ட அந்த பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். என்ன, ஹவுதுல் கௌதரிலே நபிகள் நிற்பதாக சொல்கிறார்கள், மீசானிலே எடை போடும்போது அங்கு நிற்பதாக சொல்கிறார்கள். மக்கள் எல்லாம் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே கடந்து செல்லும் பொழுது, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் நரகத்தினுடைய முதுகிலே போடப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் சரியான நரகத்திலே விழுந்து விடுவான் மனசு. நரகத்தினுடைய பயங்கரம். அல்லாஹ் அதை விட்டு நம்மை சார்ந்தவர்களும் பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருப்பதாக சொல்கிறார்கள். அங்கு நிற்பேன், இங்கு நிற்பேன், இங்கு நிற்பேன், மீசானில் நிற்பேன், சிராத்துல் முஸ்தகீமில் நிற்பேன், அது மாத்திரமல்ல ஹவுதில் நிற்பேன் என்று ஒவ்வொரு இடத்தையும் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது, அங்கெல்லாம் உங்களை சந்திக்க முடியவில்லை என்றால் நாயகனே நான் என்ன செய்வது என்று சொல்லும் போது, சிராத்துல் முஸ்தகீமில் நீங்க கண்டிப்பா என்ன சந்திச்சுதான் ஆகிறீங்க ஃபாத்திமா. அங்கு நான் இருந்து கொண்டு என்ன சொல்வேன் தெரியுமா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் என்ன சொல்லுவேன், என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் பாவச் சுமைகளை சுமந்து கொண்டு வரும் பொழுது, அவருடைய முதுகில் எல்லாம் பாவத்தை சுமந்து கொண்டு நடக்க முடியாமல் நரகத்தில் விழுந்து விடுவாரோ என்று வரும்பொழுதெல்லாம் நான் சப்திப்பேன், சல்லிம் யா ரப்பி, சல்லிம் யா ரப்பி,
சல்லிம் உம்மத்தி மினன்னார், சல்லிம் உம்மத்தி மினன்னார், சல்லிம் உம்மத்தி மினன்னார். என்னுடைய ஏதோ உம்மத்து வருகிறான், பாவத்தால் நடக்க முடியாமல், சுமைகளை சுமக்க முடியாமல் தருவாரி கொண்டு வரக்கூடிய இந்த உம்மத்தை நீ காப்பாற்றி விடு ரஹ்மானே. நரகத்திலே வைத்து விடாதே. என்னுடைய அன்பு, நீ என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பும் பாசமும் எத்தகையதோ அதை வைத்து கேட்கிறேன், அந்த என்னுடைய உம்மத்தை காப்பாற்று ரஹ்மானே, காப்பாற்று ரஹ்மானே என்று கண்ணீர் வடிக்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நின்று இந்த உம்மத்தின் ஒவ்வொரு மனிதனும் சிராத்தில் கடக்கும் பொழுதெல்லாம் சப்திக்கிறார்கள் என்றால் அந்த கண்மணியை நினைத்து பாருங்கள். அருமையும் பெருமையும் மிக்க அற்புதமான ஒரு தருவாய். அந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையிலும் ஹவுதுல் கௌதரிலா அவர்களுடைய கரத்திலிருந்து யாராவது நீர் குடித்து விட்டால் அவருக்கு நரக தண்டனை இல்லை. அதற்காக அங்கு நிற்பார்கள். மீசானிலா ஏதாவது அப்படியும் இப்படியும் இருக்கிறதா? இவன் என்னோடு செலவாத்தி சொன்னவன், ரப்பின் மீது தஸ்பீஹ் சொன்னவன், அவருடைய வணக்க வழிபாடுகளில் ஏதோ குறைபாடு நடந்து விட்டது, ரப்பே என்ன ஆகிவிட்டது? இல்லை நாயகமே, இவன் நரகத்திற்கு போகப்படும். அப்படியா? இவனுக்கு நான் ஷபாத்து செய்கிறேன். எனக்கு நீ ஷபாத்து செய்வதற்கு உரிமை தந்திருக்கிறாய், பரிந்துரை செய்வதற்கு உரிமை தந்திருக்கிறாய் என்று அவர்களை எல்லாம் சொர்க்கலோகத்திற்கு அனுப்புவார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய கிருபையான நபி. அல்லாஹ் சொல்கிறான், ரഊஃபுன் ரஹீம். என்ன உம்மத்தின் மீது எவ்வளவு கிருபை, எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம், எவ்வளவு பரிவு, எவ்வளவு நேசம், அளவிட முடியுமா? நபியினுடைய அன்பை, இந்த உம்மத்தின் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பாசத்தை நிறுத்திவிடவா முடியும் சகோதரர்களே? ஆக சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நின்று கொண்ட சல்லிம் உம்மத்தி மினன்னார் யா ரப்பி, என்னுடைய இரட்சகரே, ஏதோ தடுமாறிக் கொண்டு வரக்கூடிய என்னுடைய உம்மத்தை நரகத்தை விட்டு நீ பாதுகாத்து விடு. சில மக்கள் விரைந்து சென்று விடுவார்கள், சில மக்கள் தடுமாறிக் கொண்டு வரும் பொழுதே நபிகளினுடைய ஷஃபாத் தூக்கி பிடித்து நிறுத்தும். ஒவ்வொரு கட்டத்திலேயும் தன்னுடைய உம்மத்தை பாதுகாப்பதிலேயே அவர்கள் இருந்தார்கள். சந்திக்குரிய பெருமக்களே, சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கண்ணீர் மடித்து அழுகி அவர்கள் சிந்திக் கொண்டிருக்கக்கூடிய தருவாயில் சத்தம் கேட்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் உள்ளே சென்று விடுங்கள், மலக்குல் மௌத் வருகை தந்துவிட்டார்கள். என்னுடைய அழைப்பை ஏற்று சையதுனா மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்று எல்லோரையும் அழைக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லோரையும் அனுப்புகிறார்கள். மலக்குல் மௌத்தை அழைக்க ஜிப்ரீலும் அங்கு நிற்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து தன்னுடைய முகத்தை சற்று ஜிப்ரீல் திருப்பிக்கிறார். ஃபவல்லா வஜ்ஹஹு, தன்னுடைய முகத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருப்ப ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, ஜிப்ரீலே ஏன் முகத்தை திருப்பிட்டீங்க? என்னதானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? நாயகனே, இந்த நிலையில் நீங்கள் எவ்வளவுதான் இந்த உம்மத்துக்காக வேண்டி பாடுபட்டாலும் இந்த உம்மத்தை விட்டு பிரியக்கூடிய இந்த தருவாயில் நீங்கள் எவ்வளவு சங்கடப்படுவீர்கள் என்பது எனக்கு தெரியும் நாயகமே. எந்த நபியும் தன்னுடைய உம்மத்தை இப்படி நேசிப்பதில்லை. எல்லா நபிமார்களும் அம்பியாக்களும் யுஹிப்பூன உம்மத்தஹும், அவர்களுடைய உம்மத்துக்களை நேசித்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனாலும் இந்த அன்பிற்கும், இந்த பாசத்திற்கும், இந்த நேசத்திற்கும் அளவும் இல்லை, நிறுவையும் இல்லை, ஒரு உதாரணமும் சொல்ல முடியாத அளவிற்கு உங்கள் பாசம் உயர்ந்தது நாயகமே. எனவே இந்த நிலையில் உங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு கூட எனக்கு சங்கடமாக இருக்கிறது, சஞ்சலமாக இருக்கிறது. உங்களுடைய உம்மத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, பெரியும் தருவாயிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் இதற்கு இடையிலே இந்த மலக்குல் மௌத் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கண்ணுக்கு தெரியாத நிலையில் சில மலையமார்கள் வந்து அமர்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியுடைய மடியில் படுத்திருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய மகனார் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தருகிறார்கள். அவர்களுடைய கையிலே பல் துலக்கும் குச்சி இருக்கிறது. அதை வாங்கி தர சொல்லி பல் தீட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சிலே, ஆயிஷாவுடைய நெஞ்சிலே சாய்ந்தவர்களாக அல்லாஹும்ம ரஃபீகுல் அலா, அல்லாஹும்ம ரஃபீகுல் அலா, அல்லாஹும்ம ரஃபீகுல் அலா, என்னுடைய உயர்ந்த நண்பனே, என்னுடைய உயர்ந்த நேசரே, என்னுடைய உயர்ந்த நண்பனே என்ற வார்த்தையை தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்